இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? போலீஸ்காரங்க சொல்றோம், அவங்களும் ஒண்ணுமே ஆனா எதுவுமே அவங்களும் பேசவே இல்லை. நிலத்திருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனையோ இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம், ஏன் இங்க கொடுக்குறாங்க? உண்மையாவே சொல்றேன், ஒரு மனிதனை ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டா நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்கிறத நான் இப்பதாங்க உணர்ந்திருக்கேன். ஸோ நேற்று மிகப்பெரிய திரைச்சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 40 பேர் மேலே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க கரூரில். ஸோ நம்ம தளபதி விஜய் ஆர்ப்பாட்டத்துக்கு போனப்போ, ஸோ இது பிரச்சாரத்துக்கு போனப்போ மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு விஷயமா மாறுச்சு. ஆரம்பத்தில் நான் கூட விஜய் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏன்னா ஒரு தலைவராக இருக்காரு, ஸோ இவரோட கண்டு ரெண்டுமே ஆயிடுச்சு. ஆனால் இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பழைய இது சொல்லி ரொம்ப கஷ்டமாகவும் சொல்லி இல்லாத இப்போ வந்து எல்லாருக்கும் வருஷம் எழுதி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இப்போ ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றி தெளிவான அப்டேட்ஸ், அதாவது இருக்க வர பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இது ஒரு பிளான் மாதிரி இருக்குங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்குது. ஸோ இதை கேள்விப்படுறப்ப அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ உண்மையாக சொல்கிறேன், நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரூருக்கு வரப்போ வேற ஒரு பிளேஸ் தான் கேட்டிருக்காரு. ஸோ அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்கள்கிட்ட என்ன பெருசாக கேட்டேன். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மக்கள் வந்து கூட்டத்தில் அதிகமாக அவதிப்படுறாங்க. ஸோ ஒரு நல்ல மிகப்பெரிய இடமா கொடுங்க, அந்த இடத்த கொடுங்க. ஸோ குறுகிய இடங்களுக்கு வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து முதல் நாள் நடந்தது. ஸோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவத்தில் நம்ம தளபதி விஜய் ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நாமக்கல்ல 7:30 மணி நேரம் என்ட்ரி இருக்காருல்ல. ஸோ அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ பாதிக்கப்பட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு நீங்களே பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸ்லாம் என்ன பண்ணுறீங்க? ஸோ இருக்கீங்களா இல்லையா? உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கான்னு கேள்வி கேட்குறாரு. ஏன்? ஸோ அந்த இடத்துல போலீஸே இல்லை. ஸோ அப்போ என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ அடுத்து நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம தளபதி விஜய் கொஞ்சம் பேசிட்டே இருக்கப்ப கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தளபதி விஜய் கேட்குறாங்க, என்ன ஆம்புலன்ஸ் தான் நம்ம கொடியில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தடியடி. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆட்களே இல்லாத ஆம்புலன்ஸ்லாம் அதில் ரவுண்ட் அடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி நான் எடுத்துக்குதுன்னு தெரில. ஸோ இந்த சம்பவம் நடந்த அடுத்த 15-20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஸோ மீடியா வராங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கே தெரியல. ஸோ மீடியா வராங்க, அப்புறம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி எப்படி வந்திருக்கிறது? எவ்வளோ ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட இவங்களே தான் சொன்னாங்க 27,000 பேருக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி அவ்வளோ ஒரு குயிக்காக வர முடியும் சொல்லுங்கள்? நம்ம தளபதி விஜய் பேசிட்டு செருப்பாலாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்பு பின்னாடி ஒரு இருக்குது, நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இப்படி பல கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ என்ன தாங்க நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க அந்த மனுஷன் நம்ம நல்லது பண்ண நினச்சிருந்து தப்பா? பல மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு மேலே மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவர் யாருக்காக வரல, நமக்காக தான் வராரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இறந்து போனவங்களோட உடல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்ச்சரி வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு உடலையும் பார்த்தீங்கன்னா ஸோ பரிசோதனை பண்ண மாட்டாங்க, மார்ச்சரி பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நைட் எல்லாருக்கும் மார்ச்சரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்களே பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் அதை எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க சொந்தக்காரங்களே கேட்குறாங்க, இது எப்படி ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சுன்னு தெரியலையே, அவங்க எப்படி ஒழுங்குறாய்வு பண்ணுறாங்க? ஸோ பண்ணிவிட்டு எதுவுமே தகவல் சொல்லாமல் போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கூட்டத்தில் ஃபஸ்ட்டு எப்படி செத்தாங்கன்னு தெரியல. கூட்டம் நெரிச்சலாக தான் செத்தாங்களா, இல்லை யாராச்சும் கழுத்தை வந்து நெரிச்சு கொண்டாங்களான்னு தெரியலட்டு பல பேர் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அளவுக்காட வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சி இந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ தளபதி விஜய் வந்து மனுஷன் நல்லது பண்ணணும்னு நினச்சி யாரும் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? கேப்டன் ஒரு மனுஷன் வந்தார். ஸோ அவர் குடினே சொல்லி பார்த்தீங்கன்னா குடியாரனே சொல்லி அவரை ஒதுக்கி விட்டீங்க. ஸோ இவர் அப்படி பண்ண முடியும்னு சொல்லி இப்போ புதுசாக இருந்து பண்ணியிருக்கீங்களா? கரூர் நம்ம செந்தில் பாலாஜியோட கோட்டை, இது நான் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போல்லாம் இருக்கிறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் நடந்திருக்கா? ஸோ வந்து என்னோட கேள்விகள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல. அவங்க அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டது, பட் அவுட்டரில் கொடுக்கல. ஸோ குறுகிய சந்து வகையில் கொடுத்துருக்காங்க. என்னோட அடுத்த இது ஸோ அவரால் வர முடியல, 7:30 மணிக்கு தான் வந்திருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கப்ப கேரண்டா பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டடி நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேள்வி. ஸோ ஏன்டா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு போய் மக்கள் உயிர் தான் கிடச்சிச்சா சொல்லுங்கள்? அந்த மனுஷன் பாமையா மக்களுக்கு நல்லா பண்ணுவோன்னு நினச்சி வந்து தப்பா? அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க திமுக? ஸோ
ஸோ இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மோசமான அரசாங்கமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பதில் வச்சுருக்காங்க? ஸோ தளபதி விஜய் மேலே குறை சொல்கிறீங்க, ஸோ அவர் மேலே தவறு இருக்கு நம்ம ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் மின்சாரத்துறை மேலே கேஸ் வழக்கு பண்ணணும். காவல்துறை மேலேயும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பதிவு பண்ணி அவனை, ஏன்னா அவங்க அங்கே இல்லை. நிறைய மக்கள் சொல்கிறாங்க, இது நான் தான் சொல்ல வேண்டிய நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போலீஸே இல்லைன்னு அவங்களே வாயை திறந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கே தான்ப்பா போனீங்க சொல்லுங்கள்? இப்போ என்ன பிளானில் தான் இருந்தீங்க? ஸோ அவர் இப்படி முடிச்சுடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நான் என்னத்தை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலே பேசவே எனக்கு பிடிக்கல. இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசு நடக்கவே கூடாது. ஸோ அது மாறணும். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. ஸோ வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்த உள்ள அப்டேட் தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னால் நிறைய தெளிவாக சொல்ல முடியல. நிச்சயமாக அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லுவேன். வெயிட் பண்ணலாம்.